இன்றைய தினம் காசாவில் என்ன நடக்கின்றது, அதனை ஒட்டி ஈரான் இஸ்ரேல் விவகாரங்கள் பற்றி இந்த பதிவிலே பார்க்கலாம். முக்கியமாக ஈரான் பலஸ்தீன் விவகாரத்தில் நாங்கள் ஈரான் பக்கம் இருக்கின்றோம் என கத்தார் அதிரடியாக அறிவித்திருக்கின்றது. அடுத்ததாக ஈரானுடன் நிற்பதாக சவுதி அரேபியா மற்றும் பல முஸ்லிம் நாடுகள் அதிரடியான அறிவிப்பினையும் வெளியிட்டிருக்கின்றன. 3 முக்கிய படைத்தளங்கள் மீது ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள். அடுத்ததாக இஸ்ரேல் எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் நாங்கள் இஸ்ரேலை மட்டுமல்ல ஜோர்தானையும் சேர்த்து அடிப்போம் என ஈரான் அதிரடியாக அறிவித்திருக்கின்றது. இஸ்ரேல் படைகளை சுக்குநூறாக்கிய ஹிஸ்புல்லா படைகள் அல் குதுஸை கண்டு ஓடி ஒளியும் இஸ்ரேலிய படைகள் என பல்வேறு விவகாரங்களை இந்த பதிவிலே நாங்கள் பார்க்கலாம். காசாவில் வெற்றி தொடர்பில் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே ஹிஸ்புல்லாக்கள் காசாவின் வெற்றியின் பக்கம் துணை நிற்கின்றார்கள், போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 190 நாட்கள் கடந்தும் பலஸ்தீன் மண்ணிலே இந்த தாக்குதல்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. இந்நிலையிலே இன்றைய தினமும் இஸ்ரேல் படைகள் மீதும் ஹிஸ்புல்லாக்கள் கடுமையான தாக்குதலினை மேற்கொண்டிருந்தார்கள். முக்கியமாக சமாக்கா இராணுவ தளம் மீது தாக்குதல் ஒன்றினை மேற்கொண்டிருந்தார்கள். இதற்கு ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றன. அடுத்தது சொஹ்பா மலையிலிருந்து சித்திக் படை முகாம் மீதும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலதிகமாக லெபனானில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் ஷோவா ஃபார்ம்ஸ் பகுதியில் உள்ள படை முகாம் மீதும் தாக்குதல்களை ஹிஸ்புல்லா படைகள் மேற்கொண்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பைத் ஹலில் பகுதிகளிலும் இவ்வாறான ஒரு தாக்குதலினை ஹிஸ்புல்லாக்கள் மேற்கொண்டிருந்தார்கள். சுற்றி வளைத்து 4 பிரதேசங்களில் இவர்கள் தாக்குதல்களை அதிரடியாக மேற்கொண்டிருந்தார்கள். அதிலே இறுதியாக பைத் ஹலில் பகுதியில் இடம்பெற்ற தாக்குதலிலே இஸ்ரேல் படையில் உள்ள பலர் உயிரிழந்திருக்கலாம் என்ற சந்தேகமும் வெளியிடப்படுகின்றது. அடுத்தது முக்கியமான ஒரு விடயம், காசா பாடசாலைகளில் 1000 பவுண்ட்ஸ் எடை கொண்ட குண்டுகள் வெடிக்காமல் இன்னும் உள்ளது என்ற செய்தி தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. கிட்டத்தட்ட 950 கிலோகிராம் வரையில் இந்த நிறை இருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. ஆகவே இது ஒரு பயங்கர அதிர்ச்சி விடயமாக பார்க்கப்படுகின்றது. அடுத்து அல் குதுஸ் படைகள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் மீது பலஸ்தீனிலே மேற்கொண்டு வருகின்றார்கள் அதிரடியான தாக்குதலிலே. இன்றைய தினமும் பாரிய தாக்குதல் ஒன்றினையும் மேற்கொண்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஈரான் விவகாரத்துக்குள் நேரடியாக சென்று விடலாம். சவுதி அரேபியா நாங்கள் நடத்தும், அதாவது ஈரான் நடத்தும் இந்த தாக்குதலிலே எமது வான்பரப்பை திறக்க மாட்டோம் என அமெரிக்காவிடம் வெளிப்படையாக தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த ஈரான் இஸ்ரேல் விவகாரத்திலே எமது வான்பரப்பை திறந்து விட மாட்டோம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். இது முக்கியமான ஒரு விடயம். இவர்கள் மட்டுமல்ல, ஓமான், கத்தார், UAE, குவைட் இவர்கள் அனைவருமே வான்பரப்பினை திறந்து அமெரிக்காவுக்கு விட மாட்டோம் என்று கூறியிருக்கின்றார்கள். இது ஒரு நல்ல விடயமாக பார்க்கப்படுகின்றது. அடுத்து இவர்கள் அனைவரும் ஈரான் பக்கம் இருப்பதும் திட்டத்தில் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கின்றது. நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் இஸ்ரேலுக்கு துணை நிற்கவில்லை, துணை நிற்க மாட்டோம் என ஈரான் இஸ்ரேல் விவகாரத்தில் நாங்கள் ஈரான் பக்கம் நிற்கின்றோம் என்று முதல் முறையாக வெளிப்படையாக சவுதி அரேபியா அறிவித்து விட்டது. இது ஒரு முக்கியமான ஒரு விடயம், முக்கியமான ஒரு திறப்பு முனையாக பார்க்கப்படுகின்றது. எங்கள் மீது இலக்குகள் மீதும் தாக்குதல் நடத்தினால் எமது அடுத்த இலக்கு இஸ்ரேல் மட்டுமல்ல ஜோர்தானாகவும் இருக்கும் என ஈரான் பகிரங்கமாக அறிவித்துவிட்டது. இது அடுத்த விடயமாக பார்க்கப்படுகிறது. அடுத்த விடயம், இஸ்ரேல் மற்றும் ஈரான் துணை நிற்போம் என கத்தார் தலைவர் அறிவிப்பு. இதுதான் இங்கு முக்கியமான ஒரு விடயம். ஆரம்பத்திலே நாங்கள் பார்த்தோம், சவுதி அரேபியா தெரிவித்திருந்தன, UAE தெரிவித்திருந்தன வான்பரப்பை தரமாட்டோம் என்று. இவ்வாறு பல முஸ்லீம் நாடுகள் தெரிவித்திருந்த நிலையிலே தற்பொழுது ஒருபடி மேலாக சென்று தற்பொழுது கத்தாருடைய அறிவிப்பு முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. ஈரானுக்கு எதிராக எந்த நடவடிக்கைகளுக்கும் இஸ்ரேல் முயற்சிக்க வேண்டாம், மீறினால் கடுமையான பதிலடி தரப்படும் என்று ஈரான் தெரிவித்திருந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை அன்று கத்தார் அமீர் ஷேக் தமீமுடன் நடந்த தொலைபேசி உரையாடலின் பின்னர் இவ்வாறான ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றன. இவர்கள் இருவருக்கும் இடையில் உரையாடலின் பின்னர் சுமூகமான நிலையில் பலஸ்தீனுக்கும் மற்றும் ஈரான் விவகாரத்தில் நாங்கள் ஈரான் பக்கம் துணை நிற்போம் என உறுதி அளித்திருப்பதாக ISNA ஊடகம் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மேலும் பல தகவல்களை பெற்றுக்கொள்ள நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள்.
உயர்கல்வித்துறையில் 15 வருடங்களை நிறைவு செய்த பம்பலப்பிட்டிய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம். முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி, உளவியலும் உளவள துணையும், கணனி, ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் HND, டிகிரி, மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் 3ஆம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதிக்கப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ். மேலதிக விவரங்களுக்கு 0765 204 604 www.amazoncollege.lk.